இன்னொன்று ஒரு அரசியல் கட்சி எல்லா பக்கட்டும் துண்டு போட்டு வைக்கிறப்ப இதை எப்படி நம்ம ஒரு அரசியல் கட்சியாக சொல்ல முடியும்? வியாபாரங்கிறத விட பிரச்சாரம் தான் சொல்லணும். இது நாளைக்கு உண்மையிலேயே அப்படிதான் செய்யணும். யார் வேணாலும் நாளைக்கு என்னை கூப்பிடலாம், நான் கேட்குற தொகையை யார் கொடுத்தாலும் நான் உங்க கூட வந்து இருக்கிறேன் அப்படின்னா. இதுல இன்னொன்னு இப்ப எல்லா கட்சியும் துண்டு போடுறதுன்றது வழக்கம் தானே. என்ன தேமுதிக மட்டும் சொல்லுங்க நீங்களே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராமதாஸ் எடுத்துக்குவோம். இல்லை நீங்கள் ஒரு பேட்டர்ன் அடுத்தது உங்கள் சாய்ஸ் சொல்கிறேன். இப்போ நான் ராமதாஸ் சொல்கிறேன். இப்போ ராமதாஸ்னா ஏடிஎம்கே போக மாட்டார், மகன் அங்கே இருக்கிறாரு. இப்போ திமுக கிட்ட துண்டு போட்டாருன்னு சொல்லுவோம். டிஎம்கே கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ திரும்ப அங்கே இருக்கிறாரு, அதனால ராமதாஸை ஏற்றுக்குவாங்களா? நியூட்ரல் ஃபேக்டர். ஆமா, திரும்ப ஒத்துக்க மாட்டாரு. இல்லை மேடம், நான் சொல்றது அது கரெக்ட் தான். அதை தான் நானும் சொல்கிறேன். இப்போ மகன் இருக்கிற இடத்துக்கு அப்பா போக மாட்டார். டிஎம்கே சேர்த்துக்கிற மனநிலை இருந்தாலும் திரும்பக்காக யோசிப்பாங்க. நியூட்ரல். விஜய் கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் ராமதாஸ் வராருன்னா ஏற்றுக்குவார். நான் சொல்றது ஒரு இடத்துல நோ, ஒரு இடத்துல நியூட்ரல், ஒரு இடத்துல எஸ். ஓகே, ஏன் கடுமையான வார்த்தைகளை பிரேமலதாவுக்கு எதிராக பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னா, நான் ஒரு அரசியல்வாதியாக இருந்து கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய செயலை பார்க்கும்போது எனக்கே அருவருப்பாகுது. இப்போ பிரேமலதா விஜயகாந்தே எடுத்துக்கிட்டோம்னா, விஜயகாந்த் இல்லை ஆனால் என்ன பண்றாங்கன்னு நம்ம ஒரு கேள்வி வச்சா நமக்கே ஒன்று வருதுல, என்ன போராட்டத்தில் முன்னின்றாங்க அப்படின்னா வச்சா கூட ஏதோ ஒரு கும்பல் அவங்களுக்கு இருக்கு, அவ்வளவுதான். அதை வச்சுதான் யூஸ் பண்றாங்க. சரி, அந்த விஷயத்தையே வரும். இப்போ நான் சொல்றது ஜென்ரல் பப்ளிக், நான் ஒரு வாக்காளர்கள் மட்டும். நீங்க சொல்ற மாதிரி மற்ற நேரத்திலாம் என் வேலையை பார்க்குறேன், ஆனால் தேர்தல் நேரத்தில் என்ன ஆள்றதுக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும்னு சொல்றவங்க மைண்ட் செட்டை நான் பேசுறேன். நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஒரு கும்பல் வச்சிருக்காங்கிறீங்களா, அந்த கும்பலுக்கு இந்த அம்மா செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்களா அப்படின்னா, இவங்க உண்மையிலேயே செய்யறது நம்ம மயில்சாமி நகைச்சுவையில